வர ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம சண்டி ஹோமம்னோட 5வது வருஷம் நிறைவு நாள், 3வது வருஷம் நிறைவு நாள் வருது. அதில் என்ன ஸ்பெஷல்? ஆனால் நீங்கள் பன்னீருன்னு சொன்னீங்க. போன வருஷம் நாங்கள்லாம் பூக்கூட தூக்கிட்டு நானும் நடந்திருக்கேன். இந்த வருஷம் பன்னீர் என்ன ஸ்பெஷல்? பெண் இருக்கிறான்னா அந்த பெண் வந்து அலங்காரமா பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். என்ன அழகா இருக்கா பத்தியா? அதே மாதிரிதான் அம்பாலை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அலங்காரமா இருக்கும்போது ஜெகஜோதியா இருக்கிறா, பார்த்துக்கிட்டே இருக்கலாமா. இங்க புவனேஸ்வரி அம்மா வந்து சிரிப்பழகி. ஆமா, நித்தியப்படியுமே அவ அலங்கார ஸ்வரூபிணி. ஆமா, அதாவது விசேஷங்கள் போதுதான் கிடையாது, எப்பவுமே அவ அப்படித்தான். ஆமா. இந்த பன்னீர் எதனால குறிப்பா நம்ம எடுத்திருக்கோம்? அதாவது 3 ஆண்டுகள் நம்ம சண்டியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாராலையும் பண்ண முடியாது. என்ன நிறைய பேர் கேட்டாங்க, எங்க இது 3 வருஷம் தொடர்ந்து சண்டி சும்மா யாகம் பண்ணுவாங்க, கணபதி ஹோமம் அதெல்லாம் பண்ணுவாங்க. சண்டி ஹோமம் வந்து யார் பண்ண முடியும்? இதெல்லாம் அதாவது சண்டி யாகம் வந்து எதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, இது சத்தியமான உண்மை, இது விளையாட்டு இல்ல. இது யாராருக்கு கிடைக்குதோ தெரியல. அன்னைக்கு இந்த பிராப்தம் அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த குடத்தை தூக்கிட்டு வர முடியும். கண்டிப்பா. ஏன்னா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அண்ணா? அவங்க வேண்டுதல் வச்சு, அம்மா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு. எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாமா, எந்த மாநிலத்துல வேணாலும் இருக்கலாமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. நான் எங்க இருக்கேன்? மறைமலை நகர் தான் தோன்றி ஸ்ரீடி சாய்பாபா புவனேஸ்வரி அம்மன் ஸ்தேத்திரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து காளி மாதாஜி அம்மா அப்படின்னா யாருன்னு நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் அருள்வாக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் அம்மாவை பற்றி நல்லா தெரியும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் சார்பாக நான் அம்மா கிட்ட நான் நிறைய கேட்கணுன்னு வந்திருக்கேன். நம்ம குருஜி நம்ம காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்கலான்னு வந்திருக்கோம். அவங்கள மீட் பண்ணுவோமா? வணக்கம்மா. வணக்கம்மா, ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஜெகஜோதியா இருக்கீங்க. எதிர்க்க அந்த ஒரு போட்டோ வேற, என்ன நீங்க அப்படியே அம்மா இங்கே உட்காந்துருக்க மாதிரியே தோணுது எனக்கு. அவ்வளோ அழகா ஒரு சிரிச்ச முகம். அப்படி ஒரு காளி மாதாஜி அம்மாவை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நிறைய பேர். அது ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி யார் வேணாலும் உங்களை பார்க்கலாம். உங்களையும் பார்க்கலாம், புவனேஸ்வரி அம்மாவை பார்க்கலாம். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி நான் இங்கே வந்தேன், இன்டர்வியூ எடுத்தேன். அதில் நிறைய பேர் வந்து உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டினாங்க. நான் வந்து ஒரு சண்டி ஹோமம் ஃபஸ்ட்டு நிறைவு நேரத்தில் வந்தேன். ஒரு பூ வந்து என் மேலே விழுந்தது. பல வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து கன்சீவ் ஆனேன், குழந்தை பிறந்தது அப்படின்னு அவ்வளோ ஆனந்த கண்ணீரோடு சொன்னாங்க. எங்கள் காளி மாதாஜி அம்மா வந்து ஸ்பெஷல். இந்த மறைமலை நகரில் எங்களுக்காக எங்கள் எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் நல்ல மனசு, உங்கள் நல்ல இதயம், நீங்கள் தொட்டாலே அந்த இடம் வந்து துலங்குது. அது வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டது, நிறைய பேர் சொன்னது மட்டும் இல்லை, எனக்கே அந்த வைப்ரேஷன் இருக்குது. நான் தான் வந்த உடனே சொன்னேன், நான் வந்து இங்கே ஜனவரி 1ஆம் தேதி வரேன், மறுநாள் எனக்கு குணச்சித்திர நடிகைன்னு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு அறிவித்தாங்க. அதாவது ஒரு 30 வருஷமாக நான் சினிமா ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் ஒன்று வேணும் இல்லையா? அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குணச்சித்திர நடிகைன்னே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த அங்கீகாரம் கிடைச்சிது. அது இங்கே வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வர ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம சண்டி ஹோமம்னோட 5வது வருஷம் நிறைவு நாள், 3வது வருஷம் நிறைவு நாள் வருது. அதில் என்ன ஸ்பெஷல்? ஆனால் போன வருஷம் பூர்த்திக்கு வந்து நம்ம வந்து பூக்கூட தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து பொன்னியம்மனமா அங்கே போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பூக்கூடைய அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணோம். பட் இந்த வருஷம் பூர்த்தி ஏப்ரல் 30ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? அதாவது நம்ம வந்து முதலாண்டு வந்து பால் அபிஷேகம், அம்பாள் குளிரட்டும். 2ஆம் ஆண்டு வந்து மலர்களால, அதாவது நறுமண மலர்கள் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோத்தால நம்ம எல்லாரும் அதை வந்து அவளுக்கு பூச்சொரிதல் பண்ணோம். ஆமா, அவ்வளோ பூ. ஆமா, அதை வந்து பூச்சொரிதல்ன்றது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கொண்டாட்டம். அது இந்த வாட்டி என்ன நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பன்னீராலையும் குங்குமப்பூ கலந்து பச்சை கற்பூரம் கலந்து அபிஷேகம் பண்ண. ஏன்னா பன்னீர்னாலே குளிர்ச்சி. ஆமா,
நறுமணம். நறுமணம். அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணா ஐஸ்வர்யம். ம். ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஒரு பெண் இருக்கிறான்னா அந்த பெண் வந்து அலங்காரமா பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். என்ன அழகா இருக்கா பத்தியா? அதே மாதிரிதான் அம்பாலை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அலங்காரமா இருக்கும்போது ஜெகஜோதியா இருக்கிறா, பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? இங்க புவனேஸ்வரி அம்மா வந்து சிரிப்பழகி. ஆமா, நித்தியப்படியுமே அவ அலங்கார ஸ்வரூபிணி. ஆமா. அதாவது விசேஷங்கள் போதுதான் கிடையாது, எப்பவுமே அவ அப்படித்தான் இருக்கா. ஆமா. இந்த பன்னீர் எதனால குறிப்பா நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அவ குளிர்ச்சி ஆகணும். அதாவது வந்து நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போட்டு முடிச்சு கோயில் ட்ரஸ்டி அதை வாங்கும் போது கேட்டாப்புல, அம்மா அம்பாளுக்கு ஜுரம் வந்துட போதுமா, ஜலதோஷம் புடிச்சிட போதுமா, ஏன்னா அந்த பன்னீர் அவ்வளவு குளுமம்மா அப்படின்னு. அவளுக்கு முன்னாடிதான் யாக குண்டம் 3 ஆண்டுகள் நம்ம சண்டியாகம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாராலையும் பண்ண முடியாது. என்ன நிறைய பேர் கேட்டாங்க, எங்க இது 3 வருஷம் தொடர்ந்து சண்டி சும்மா யாகம் பண்ணுவாங்க, கணபதி ஹோமம் அதெல்லாம் பண்ணுவாங்க, சண்டி ஹோமம் வந்து யார் பண்ண முடியும் அதெல்லாம்? அதாவது சண்டி யாகம் வந்து எதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வருட பூர்த்தி அதுக்கு பண்ணுவாங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாலாலயம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் போது அப்ப பண்ணுவாங்க. மத்தபடி அதுக்கு பொருள் செலவும் அதிகம், அது ரொம்ப மெனக்கிடணும், அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் வேணும் கண்டிப்பா. இது நமக்கு வந்து குரு பீடம் அப்படிங்கறதுனால குருவினுடைய அருளும் இருக்கு, அம்பாளுடைய திருவருளும் இருக்கிறதுனால ஒரு மனோபலமும் உடல் வலிமையோட சேர்த்து அவ கொடுத்த அனுகிரகத்துல தான் இவ்வளத்தையும் நம்ம பண்ண முடிஞ்சது. இப்போ அப்படிப்பட்ட அக்னிலேயே தானே அவ இருக்கிறா. காலையிலயும் யாகம், நைட்லயும் யாகம். நம்ம பேருக்கு தான் 3 வருஷம்னு சொல்றோம், ஆனா ஒரு நாளைக்கு 2 பேராவது அந்த சண்டி யாகத்தை பண்றாங்க. சில நேரம் 10 பேர், சில நேரம் 15 பேர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி 7 பேர் 8 பேர் 5 பேர் 3 பேர் அப்படி ஹோமங்கள் பண்றோம். அப்ப கணக்குன்னு சொல்லும் போது இப்ப ஒரு 10 பேர் பண்றாங்கன்னா 10 ஆகுதி ஆயிடுது. அப்ப அந்த 10 சண்டி ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு உண்டான சண்டியாகத்தை தாராளமா பண்ணிருக்கோம். கண்டிப்பா உண்மைதான், தாராளமா பண்ணிருக்கோம். இது வந்து நானேமா பயங்கர சந்தோஷமா இருக்கேன். இந்த அதாவது 28 29 30 நம்ம குறிச்சிருக்கிறோம், 3 நாள் குறிச்சிருக்கிறோம். இந்த 28 29 30 எதுக்காக அப்படி 3 நாளா கொண்டு வந்திருக்கோம்னா, பூர்த்தியாக கூடிய நாள்ல ஒரு 48 மணி நேரம் இடைவிடாத ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு குருநாதருக்கு ஒரு ஆசை. அதனால இடைவிடாத அந்த யாகம் நடக்க போது, அதுவும் திரிசதி. அது மட்டும் இல்லாம 30ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வந்து அம்பாளுக்கு அங்கிருந்து பன்னீர் குடத்தை வந்து குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கலந்து நறுமணம் மிக்க அந்த பன்னீர் குடத்தை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாள் மனம் குளிர போறா. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த பன்னீர் குடத்தை சுமந்து வர போறாங்களோ அவங்க எல்லாம் 1000 ஜென்ம புண்ணியம் பண்ணவங்க. ஆண்டவா, எல்லாருக்கும் கிடைக்கணுமா அந்த பிராப்தம்? எதனால அப்படின்னாமா, 3 ஆண்டுகள் அதாவது வந்து 8 ஆண்டுகள்னே சொல்லலாம் அந்த பூர்த்தி, அம்பாளுடைய வருட பூர்த்தி. பன்னீர் அபிஷேகம் ஒரு குடம், அதுல குங்கும பூவையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம பண்றோம்னா, அப்படியே முந்தானையை புடிச்சு அம்பாள் கிட்ட ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு வெளியே கிளம்பிடுறோம். இது சத்தியமான உண்மை, இது விளையாட்டு இல்ல. இது யாராருக்கு கிடைக்குதோ தெரியல. அன்னைக்கு இந்த பிராப்தம் அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த குடத்தை தூக்கிட்டு வர முடியும். கண்டிப்பா. ஏன்னா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அண்ணா? அவங்க வேண்டுதல் வச்சு, அம்மா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு. எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாமா, எந்த மாநிலத்துல வேணாலும் இருக்கலாமா, தள்ள தெறிக்க ஓடி வந்த அந்த பன்னீர் குடத்தை எடுத்துட்டா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட லட்சுமியும் அவங்க இல்லத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அந்த அனுகிரகத்துக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம அம்பாள் கோலாகலமா கைலாய வாத்தியங்களோட சந்தோஷமா ஊர்வலமும் கிளம்பி வருது. அது மட்டும் இல்லாம 100 சுகாசனிகள் 1,00,000 லலிதா சரசரநாம ஜபம் பண்ண போறாங்க. இது எவ்வளவு பெரிய விசேஷம். சரி, இதெல்லாம் பார்க்கவே குடுப்பனை, வந்து உட்கார்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். பெரிய பிராப்தம். எல்லாருக்கும் வந்து நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்ந்து எல்லாரும் ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா கண்டிப்பா 30ஆம் தேதி அட்டன் பண்ணி ஆகணும். அதாவதுமா
நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் கால் எடுத்து வைத்தாலே மாற்றன் பேர் வாங்கின ஆலயம். எனக்கு அது தெரியும், நான் இருக்கேன் அதுக்கு சாட்சி. அதே மாதிரி நம்ம ஆலயத்துல மறைக்கப்பட்ட தெய்வங்கள், அதாவது வந்து வழிபாடற்ற தெய்வங்கள் 3 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்க ஜேஷ்டா தேவி ஆலயம் போடுங்க, 2வது இடத்துல நம்ம ஆலயம் தான். ஓ, நீங்க தேடினாலே. 2வது வந்து சதாக்ஷி, சத்ரபதி சிவாஜியினுடைய குலதெய்வம். புனேல இருந்து வந்து இங்க பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சு காது குத்திட்டு கிளம்புறாங்க அந்த அம்பாளுக்கு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர் தேவி, மந்திரத்துல மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம், அம்பால பார்த்தோம்னா கிடையாது. ஆயுர் தேகி, தனம் தேகி, வித்யாம் தேகி மகேஸ்வரி, சமஸ்தாம் அகிலான் தேகி தேகிமே பரமேஸ்வரி. நானும் பார்த்ததே இல்ல. பார்த்தது அதாவது நம்ம ரமண மகரிஷி தவம் இருக்கிறார் திரு அண்ணாமலையை பார்த்து, அம்மா கல்லாலான மரத்தங்கீழ பத்மாசனத்துல தவம் இருக்கிறியே, உன் காட்சியை எனக்கு காட்டுன்னு. அவர் இத்தனை ஆண்டுகள் தவம் இருந்ததுல ஒரே ஒரு இலைய மட்டும்தான் பார்த்தாராம், அந்த கல்லாலான மரத்தினுடைய இலைய. ஆனா இன்னைக்கு அம்பால, அதாவது வந்து ஞான கண்ணோட பார்க்க முடிஞ்சதோ இல்லையோ, இந்த ஊனக்கண்ணோட பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமாவது கிடைச்சிருக்கு. என்ன தவம் செய்தோம்மா இந்த கண்ணால உன்னை காண்றதுக்கு அப்படின்னுவாங்க. எந்த ஒரு அம்பாலும் தன்னுடைய கரத்துல ரிஷிகளை அமரக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுல அது ஆயுர் தேவி தான் கொடுத்தா. யாருக்குமே 9 கரங்கள் இல்ல, இரட்டைப்படையில தான் கரங்கள் இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும். இந்த அம்பாளுக்கு 9 கரங்கள், ஒரு கரம் அபயாஸ்தம். இந்த இடத்துல வந்து எதனால கால எடுத்து வைத்தாலே மாற்றோம்னா, சாய்நாதர் இங்க உட்கார்ந்து இருந்து குருவருளையும் திருவருளையும் சேர்த்து கொடுக்குறார். அவர் அங்கத்துல இருந்து இன்றைக்கும் உதிரக்கூடிய அந்த ஊதிதான் எல்லா மக்களுடைய வியாதியை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து. ஆமா, அன்னைக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, இப்ப எனக்கே உடம்பு சரியில்லை, அந்த விபூதி தான் உள்ளுக்கு. காலையில எந்திரிச்சா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு சிட்டிக்கு அந்த விபூதியை போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆலயத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலையே தொடக்கம். உடம்பு முடியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டி இருக்கு, அந்த விபூதியை குழைச்சி அந்த கட்டியில தடவிட்டோம்னா அந்த கட்டி ஒண்ணு உள்ள அமுங்கிட, இல்ல அது உடைஞ்சு வெளியே வந்துரும். எவ்வளவு ஒரு அனுக்கிரகம் அது. அதே மாதிரி எனக்கு கால் வலி இங்கே இருக்காரு அப்ப பாபா, கால் வலி ரூபமா இருக்காரு. என்ன சொல்றோமோ, என்ன வியாதிய சொல்றோமோ அத்தனையும் சரியாயிடும். அதற்கு அவ்வளோ ஒரு அற்புதமான, எத்தனையோ பேருக்கு சந்தான பாக்கியம் இந்த இடத்துல, எத்தனையோ பேருக்கு திருமண பாக்கியம், எத்தனையோ கொடிய வியாதியில இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இங்க. அதனால இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம அம்பாளுடைய இந்த 3 வருடம் போது அந்த தேவி மகாத்மியத்திலேயே வந்து அம்பாலே சொல்லியிருக்கா, யார் ஒருத்தர் சிரத்தையோட இந்த 3 ஆண்டுகள் இந்த சண்டியாகத்தை பண்றாங்களோ, நான் அந்த இடத்துல அதே இடத்துல உட்காந்துருவேன். அந்த இடத்தை விட்டு நான் அகலறது இல்லை. சாநித்தியம், என்னுடைய சாநித்தியம் அந்த இடத்துல நிலையா நின்னுடும். 30ஆம் தேதியை நினைச்சு நான் ராத்திரி பகல் சொல்லுவாங்க இல்லையா, தூக்கம் இல்லாம அவ்வளோ கொண்டாட்டமா அவ்வளோ சந்தோஷமா 30 எப்ப நெருங்கன்னு காத்துட்டு இருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில காளியே கதின்னு வாழ்ந்தவர். அந்த காளியினுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு எவ்வளோ பப்ளிக் பூஜை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பூஜைகள் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய ஆனந்தம்னா, மாதாஜியை பார்த்தா போதும், மாதாஜி கையால ஒரு பழத்தை வாங்கினா போதும், மாதாஜி கிட்ட பேசிட்டா போதும், ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மத்தியில எனக்கு சந்தோஷம்ன்றதே அம்பாள் மட்டும்தான். உண்மைதான். அதை விட இன்னொரு சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. எல்லாருமே ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்துக்காக தான் சம்பாதிப்பாங்க. ஆனா என்ன பார்த்து யாருமே சொல்ல முடியாது, நான் இந்த கோயிலுக்காக நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன், இந்த கோயிலுக்காக நான் இதை செஞ்சேன், நான் கல்லை கொடுத்தேன், மண்ணை கொடுத்தேன், சிமெண்ட்டை கொடுத்தேன், யாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. என்னுடைய குழந்தைங்களுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய ஓமங்கள் பூஜைகள் அதனுடைய அந்த காணிக்கையை கொண்டு இந்த இடத்துல அவ்வளவு வேலைகளை நான் பார்த்திருக்கேன். உண்மையிலே எல்லாம் புவனேஸ்வரி அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய யாருக்கிட்டையும் கேட்காத, நான் இருக்கேன்டி கொடுத்துருக்காங்க அதனுடைய இது. ஆனால் இப்ப அவ ஒரே ஒரு என்ன சொல்றது செக் வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆசிரம வேலைகள் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏந்தடி கையேன்னு சொல்லி இருக்கிறா பக்தர்கள் கிட்ட, நீ கையேந்து, நீங்க ஏந்திரத்துக்குள்ளேயே கிடைச்சிரும் அப்படி ஒரு கையேந்து
காளி மாதாஜி அம்மா கேட்டு கொடுக்காம இருப்பாங்களா மக்கள்? ஐயோ 3000, அதாவது வந்து 369 விக்கிரகங்கள் வரப்போகுது அந்த இடத்துல. அந்த விக்கிரகங்கள் தன்மையும் அதனுடைய அனுகிரகம் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இந்த நான் நம்புறேன், என்ன நம்புறேன் அப்படின்னா 30ஆம் தேதி அம்பாள் வந்து சாநித்தியமா உட்காந்துருவா. இந்த இடத்த விட்டு அகல போறது இல்ல. அவ்வளவுதான், கடகட கடகடன்னு ஆசிரம வேலைகள் நடந்துற போது பக்தர்கள் கூட்டம் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன். சொல்லுவாங்கல்லம்மா, சந்தோஷத்தில் சந்தோஷம், பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மட்டும்தான். அது எதுல கிடைக்கும்? இறைவன் எனக்கு கொடுத்த அருளையும் எனக்கு கொடுத்த அனுகிரகத்தையும் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் மார்க்கத்துல மணி மந்திர ஔஷதத்தையும் என்னுடைய அருள்வாக்கு மூலியமாக அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க நான் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்ல நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல, இறைவா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு உனக்கு கோடான கோடி நன்றி. என் வாழ்க்கையில நீ பக்கத்துல, அதாவது இறைவனை நம்ம நாடுறது ஒரு ரகம், இறைவன் நம்மள நாடுறது ஒரு ரகம். அந்த மாதிரிதான் இறைவன் என்னை நாடினதுனால, என் தாய் தோப்பன் செய்த புண்ணியத்தினால இந்த பாக்கியம். உண்மையாவே சொல்றேன், நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்ந்து இன்னைக்கு வந்து நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாதுமா. காளி மாதாஜி அம்மாவை பார்த்தாலே போதும்ன்ற ஏங்குற மக்கள் எவ்வளோ பேர். நீங்க கேட்டு கேட்கணுமா, கேட்காமையே கிடைக்கும். எங்க காளி மாதாஜி அம்மா, புவனேஸ்வரி அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் ஒன்றும் வாங்கலை, யாரும் சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே எங்க அம்மா கொடுக்குறா, நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், அந்த ஆசிரம வேலை செம்மையா இருக்க போது. அதுல பாருங்க என்னென்ன வந்து நம்ம என்னென்ன வந்து வைப்ரேஷன் நடக்க போகுது, எவ்வளோ மக்கள் வரப்போறாங்க. நீங்க இவ்வளோ பேரை எப்படி நம்ம தாங்க போறோம், நீங்க முழிக்க போறீங்க. அவ்வளோ விஷயங்கள் உங்களை தேடி தேடி வருது. 30ஆம் தேதி நெருங்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், யாருமே வந்து இப்படி ஒரு 3 வருஷம் இப்போ நீங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா 8 வருஷம் சண்டை ஹோமம்லாம் பண்ணுறது, முதல்ல கோவில் வைக்கிறது எல்லாராலையும் முடியாதுமா. அதுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கணும், இவங்க இருக்கணும், இவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எல்லாராலையும், எனக்கு கூட ஆசை இருக்குது, பட் எல்லாரும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய வேலை, பெரிய ப்ராசஸிங். அதை எடுத்து நீங்கள் பண்ணி இத்தனை ஜனங்களை வர வச்சு இத்தனை ஜனங்களோட பிரச்சனையை தீர்த்து அன்றைக்கி ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி எனக்கே அழுக வந்துடுச்சு. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம். நான் இங்கே வந்தேன், பூஜைக்கு சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தேன், நல்லா இருக்கேன்னு. அதுவே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்மா. உண்மையிலேயே அவ்வளோ பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த அனுகிரகம், அது எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா இருக்கணும், இன்னும் நம்ம ஆசிரமம் நடக்கணும். 30ஆம் தேதி வந்து ஜெகஜோதியாக இருக்க போது. நான் தான் இங்கே வர போகிறேன், எல்லாரையும் பார்க்க போகிறேன். ஆசையாக இருக்கு, நம்மளும் வெயிட்டிங்கில் இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எல்லாருக்கும் எங்கள் குரு காளி மாதாஜி அம்மாவை நீங்கள் எல்லோரும் வந்து அருள்வாக்கு கேட்கணும், உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்கள் நேர்லேயே சந்திக்கலாம். அது இல்லாமல் இங்கே வர்ற 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி 3 வருஷம் சண்டி யாகம் பூர்த்தி ஆகுது. அது ரொம்ப சிறப்பாக ஒரு வருஷமும் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3ஆவது வருஷம் சண்டி ஹோமம் யாகம் வந்து கடைசியாக முடியறது ஏப்ரல் 30ஆம் தேதி. நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை ஏதா இருக்கட்டும்ங்க, குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது செய்வன கோளாறா, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, எதா இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே சரியாயிடும். எங்கள் அம்மா வந்து, இங்கே காளி மாதாஜி அம்மா வந்து கையில் உங்களுக்கு கனி கொடுப்பாங்க. அந்த கனி வாங்குறதே பெரிய ஒரு அபூர்வம். அதை விட நான் ஒன்றே ஒன்று சொல்லணும், என்னென்னா உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் காளி மாதாஜி அம்மா கையிலேருந்து உங்கள் கனி வாங்கிக்கோங்க. அன்னையிலேருந்து உங்கள் பிரச்சனையும் தீரும். அது இல்லாமல் இந்த 3 வருஷம் இந்த யாகம் பூர்த்தி ஆகிற அன்னைக்கு எல்லாருக்குமே இலவசமாக ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க. அது சாதாரணது இல்லைங்க. அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சாலே அவ்வளோ அபூர்வம். ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட அனுபவத்துலேருந்து அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாரும் வாங்க, பிராப்தம் இருக்கணும். அது இல்லாமல் சந்தோஷமாக புவனேஸ்வரி அம்மனோட அனுகிரகமும் வேணும், எங்கள் காளி மாதாஜி அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும். அவங்கக்கிட்டேருந்து கனி வாங்கணும், நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஏப்ரல் 30ஆம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்க. மறைமலை நகர் எங்கள் தான் தோன்றி ஸ்ரீடி பாபா புவனேஸ்வரி அம்மன் சேத்தத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க எல்லாரும்.